ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் சிப்ஸை கையில் எடுத்து தட்டில் போடும்போது அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாவக்காய் சிப்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே பாவக்காய் சிப்ஸ் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் 3 பாவக்காவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கே கட் பண்ணிக்கோங்க. பாவக்காவை கட் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் இருக்கிற விதையை எடுத்துடுங்க. பாவக்காய் சிப்ஸ் விதையை எடுக்காமலும் செய்யலாம், ஆனால் நான் இன்றைக்கி பாவக்காய் விதையை எடுத்துட்டு தான் நான் அந்த பாவக்காய் சிப்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பாவக்காய் சிப்ஸ் சாப்பிடும்போது அந்த சீட்ஸ் எல்லாமே வாயில் கடிப்படும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால நான் அந்த விதையை எடுத்துட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பாவக்காயிலுமே இருக்கிற அந்த சீட்ஸை எடுத்துடுங்க. இப்போது இந்த பாவக்காய் கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பாவக்காவை இந்த தண்ணியிலேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. இந்த மாதிரி பாவக்காயை உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் ஊற விட்டோம் அப்படின்னா அந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு எல்லாமே போயிடும். நமக்கு சிப்ஸுமே கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கசப்போடவே அந்த பாவக்காய் சிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு பாவக்காயை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்த தண்ணியெல்லாம் ஊற விட்டதுக்கு அப்புறமா பாவக்காயில் இருக்கிற அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ இந்த பாவக்காவில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூள் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே பாவக்காய் கூட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை பாவக்காய் கூட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடும்போது லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாவக்காய் உடஞ்சி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப இந்த மாவுமே பாவக்காய் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவையும் அரிசி மாவையும் பாவக்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற போல் இருக்கும், ஏன்னா மாவு சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற போல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாவக்காவில் தண்ணியை தெளித்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாவக்காவில் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி இருக்கும், மசாலா உதிராமல் வரும். மாவுலாம் சேர்த்து பாவக்காவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், அந்த மசாலா அதுக்கப்புறம் மாவுலாம் பாவக்காவில் எந்த அளவுக்கு நல்லா கோட்டாகிருக்கு அப்படின்னு. இந்த பாவக்காய் சிப்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வர்றதுக்காக லாஸ்ட்டாக இந்த பாவக்காய் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போதுமே பாவக்காவை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ட்ரையாக இருக்கிற போல் இருக்கும். அதனால் பாவக்காவில் தண்ணியை திரும்ப தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாவக்காய் கூட மசாலா மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் பாவக்காவை காமிக்கிறேன் பாருங்கள். மசாலா அந்த மாவு எல்லாமே பாவக்காவில் இந்தளவுக்கு நல்லா சூப்பராக கோட்டாகி இருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்தளவுக்கு மசாலாலாம் நல்லா கோட்டாகி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது மசாலாலாம் பாவக்காயிலேருந்து உதிராமல் இருக்கும். அவ்வளோதான், பாவக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை பேனில் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக பாவக்காவில் இருக்கிற மசாலாவை கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே பபிள்ஸ் மேலே எழும்பி வருதில்ல, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு தோலோடவே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க.
கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் முதல்ல பூண்டையும் கறிவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாவக்காவை எண்ணெயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கறிவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டோடைய ஃப்ளேவர் இந்த சிப்ஸில் நல்லா இறங்கி இருக்கும். பூண்டும் கறிவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டையும் கறிவேப்பிலையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. இப்போது இந்த எண்ணெயில் நம்ம ஏற்கனவே மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காவை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பாவக்காய் நல்லா வெந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதே போல் பாவக்காய் மேலே அப்ளை பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனமே போயிட்டு நல்லா வெந்து வரும். பாவக்காவை எண்ணெயில் சேர்க்கும்போது பாருங்கள் பாவக்காவை சுற்றி எந்த அளவுக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் இந்த பாவக்காவை எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். பாவக்காவை எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம்ல, அப்பத்துலேருந்து பாவக்காவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் பாவக்காய் மேலே இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாவக்காவை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இடையில பாவக்காவை திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் பாவக்காய் பொரியலும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாவக்காய் மேலே இருந்த பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அதே போல் பாவக்காவை நம்ம கரண்டில் எடுக்கும் போதே நமக்கு தெரியும் பாவக்காய் சிப்ஸ் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிறது. பாவக்காய் சிப்ஸ் நல்லா மொறுன்னு வர வரைக்கும் இந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். இப்போது பாவக்காய் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பாவக்காய் சிப்ஸை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாவக்காய் சிப்ஸு நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற பாவக்காவையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த பாவக்காய் சிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, அதே போல் நல்ல மொறுமொறுப்பாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா பாவக்காயிலுமே பாவக்காய் சிப்ஸை ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாவக்காய் சிப்ஸை பிளேட்டில் கொட்டும் போதே அதுலேருந்து வர சவுண்டிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாவக்காய் சிப்ஸ் எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பாவக்காய் சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாவக்காய் சிப்ஸை ஒரு டைம் செஞ்சுட்டு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.